ஆனா இங்க பொதுவா இந்தியால இருக்கக்கூடிய மீடியால அது எப்படி போர்ட்ரேட் பண்ணப்பட்டுச்சுன்னா, ட்ரம்ப் வந்து ஜி ஜின்பிங் கிட்ட வந்து அவர் அடங்கி போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் அப்படி புரிஞ்சுக்க முடியுமா இத? அவரு இதுக்கு காரணம் வந்து ட்ரம்ப்போட செயல்பாடுகள் தான் சொல்லணும். யாரையும் வந்து இந்த மாதிரியான ஒரு பொருளாதார நடவடிக்கையில தனிப்பட்ட முறையில தன்னால தான் எல்லாம் நடக்குதுன்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை யாரும் இதுவரைக்கும் அமெரிக்க அதிபர்கள் பெரும்பாலும் நமக்கு நாம் அறிஞ்ச வகையில வந்து இந்த மாதிரி தன்னால் தான் உலகமே இயங்குற மாதிரியும், தன்னால தான் இந்த விஷயங்கள் எல்லாம் அமெரிக்க விஷயங்கள்லாம் நல்லா நடக்கிற மாதிரி தன்னை வந்து தன்னைத்தானே வந்து முன்னிறுத்திக்கூடிய ஒரு விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். அதை வந்து ஒரு அரசியல் செயல்பாடுகளாகவும் பொருளாதார செயல்பாடுகளாகவும் தான் அவங்க வந்து முன் வச்சாங்க. ஆனா ட்ரம்ப் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னாலதான் நாம இந்த தன்னை ஒரு பலசாலியாகும் தன்னாலதான் எல்லாம் நடக்கிற மாதிரியும் ஒரு பிம்பத்தை கட்டமைச்சாரு. அப்போ இந்த மாதிரியான அரசியல் பொருளாதார எப்பயுமே வந்து ஏற்ற இறக்கங்கள் இருக்கதான் செய்யும். அப்ப ஏற்றம் இருக்கும்போது தன்னாலதான் நடந்ததுன்னு சொல்லி ஒரு அறிவிக்கும் போது இப்போ ஒரு இறக்கம் ஏற்பட்டிருக்கு அமெரிக்காவுக்கு. அந்த இறக்கம் ஏற்படும் போது என்ன சொல்றாங்கன்னா இதுவும் ஒன்னாலதான் ஏற்பட்டதுன்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா உலக நாடுகள் வந்து அவர் மேல அதை மாத்துறாங்க. அப்படி ஒரு விளைவாடதான் இதை நம்ம பார்க்கணும். ஆனா உண்மை என்ன அப்படின்னா இவங்களுடைய பலம் பொருளாதார பலம் வந்து குறுகி இருக்குது, குறைஞ்சிருக்குது. அமெரிக்காவோட பொருளாதார பலம் குறைஞ்சிருக்குது. இவங்க வந்து அதே போல வந்து சீனர்களோட ஒப்பிடும்போது இவங்களுக்கு பொருளாதார பலம் அதிகமா இருக்குன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர அதுக்காக வந்து சீனர்களுக்கு அமெரிக்கா தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்க கூடாது. யாருக்கு அதிகமான சார்புத்தன்மை இருக்கு அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும்.